வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, 15 வயசில் கல்யாணம், விவகாரத்து, அம்மா இழப்பு, பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை கம்பம் மீனா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றது. இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து முடியும் வரை விறுவிறுப்பு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். இதனால் இந்த சீரியலுக்கென்றே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. இந்த தொடர் குடும்ப பெண்கள் எல்லாருமே குடும்பத்திற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, போராடுகிறாங்க என்பதை மையப்படுத்திய கதை தான். நாளுக்கு நாள் பாக்கியாவுடைய கதாபாத்திரம் குடும்ப பெண்களுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சீரியல் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக ஒளிபரப்பாகி சமீபத்தில் தான் வெற்றிகரமாக முடிவடைந்தது. இந்த சீரியல் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் பாக்கியாவின் தோழியாக நடிச்சிருப்பாங்க கம்பம் மீனா. வட்டார மொழி மூலம் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தாங்க. பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட கம்பம் மீனா சின்ன கிராமத்திலிருந்து வந்த இவங்க தனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியிருந்தாங்க. முதலாக தெற்குத்தி பொண்ணு என்ற சீரியலில் தான் நடிக்க தொடங்கினாங்க. இவருடைய சினிமா பயணம் தொடங்கி வைத்தது இயக்குனர் பாரதி ராஜா தான். கிட்டத்தட்ட 75 படங்களுக்கு மேல் கம்பம் மீனா நடித்திருக்கிறாங்க. அவரை பற்றி பலருக்குமே பெரியதாக தெரியாது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கஸ்தூரி அத்தாட்சியாக நடித்து மக்கள் மத்தியில் அறியப்பட்டாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தாங்க. பிற சீரியல்களில் கெஸ்ட்ரோலில் நடித்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கம்பம் மீனா பாக்கியலட்சுமி சீரியல் 6 வருடமாக சென்றது நினைத்ததை சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பமாக இணைந்து நடித்தோம், இந்த சீரியல் முடிந்து என்று நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சீரியலில் வந்து செல்வி கதாபாத்திரத்தில் பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. எந்த இடத்துலையுமே போனாலும் செல்வி என்று மக்களை என்னை அழைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீரியலில் எப்படி தனி ஆளாக இருந்து என்னுடைய மகனை வளர்த்தனோ அதே போல தான் என்னுடைய நிஜ வாழ்க்கையில் தனி ஆளாக இருந்து என்னுடைய 2 மகன்களை வளர்த்து வரேன். எனக்கு 15 வயதிலேயே திருமணம் ஆயிட்டது. என்னுடைய தாய்மாமனை தான் திருமணம் செய்து கொண்டாங்க. எங்கள் கருத்து வேறுபாடு, நாங்கள் இருவருமே பிரிந்து விட்டோம். அவங்க வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாங்க. நான் நடிக்க வந்திருக்கேன். முன்பு என்னுடைய அம்மா கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. பெரிய கவலை தான். காரணம், அம்மாவிற்கு 15 வயதில் தான் திருமணம் நடந்தது. 22 வயதில் அப்பா இறந்துட்டார். அதற்கு பிறகு அம்மா தான் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னையும் அக்காவையும் வளர்த்தாங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதோ என்று நினைத்து அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதற்கு பிறகு தான் நான் வேறு வழி இல்லாமல் 2009ஆம் ஆண்டு சீரியலில் நடிக்க வந்தேன். எனக்கு சினிமாவுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. என்னுடைய ஒரே லட்சியம் என்னுடைய 2 மகன்களை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும்னா இதற்கு தான் நான் ரொம்ப வெற்றிகரமாக உழைத்து கொண்டேன். என்னுடைய 2 மகனுமே ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க. என் மகளுக்கு சொல்லி தான் வளர்த்தேன். அதை அவங்க இருவருமே புரிந்து கொண்டு எனக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க என்று ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.